அந்த காரணம் தான் வந்து இப்போ நமக்கு ஆச்சரியமா இருக்குது. அப்படி தூக்கி வாரி போடுது, மேலுகெல்லாம் புள்ள இருக்குது. நான் முஸ்லீம் ராமர் முடிஞ்சிருச்சு, அடுத்தது கிருஷ்ணாவை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற வகையிலையும் ஞானவாபி இப்ப பாத்தீங்கன்னா மெஹருலில ஒரு பள்ளிவாசல் இடிச்சிருக்காங்க. 600 வருட கால பள்ளிவாசல் இடிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் இஸ்லாமிய மக்களுடைய அந்த அவர்களுடைய வாழ்விடங்களை குறிவைத்து தாக்கக்கூடிய அந்த கட்சியோட நான் நின்றுட்டு இருந்தேன்னா நான் ஒரு இஸ்லாமிய பெண்ணாக வாழ்வதற்கே வந்து தகுதி இல்லாம சனாதனம் தான் சரி, சனாதன தர்மம் தான் சரின்னு மேடையில் முழங்கிய ஒரு பெண்மணி. பிராமணர்கள் இடஒதுக்கீடுக்கு இவங்க போறாங்க. முஸ்லீம் ராஷ்டிரா மஞ்ச் அதுல அவங்க இருந்துகிட்டு பாஜக அடிச்ச பஞ்சு இருக்கே, இது உண்டு, இது தவறு, இந்த சித்தாந்தம் தவறு என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த பாத்திமாலிங்கிற பெண்மணி இப்ப மூஞ்சி எங்க போய் வச்சுக்கிற போறாங்கன்னு தெரியல. நம்ம சமுதாயத்தை கொல்ல வேண்டும், நம்ம சமுதாயத்தை அழிக்க வேண்டும், இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும், ரெண்டு அவங்களுடைய கொள்கை. பிஜேபி சன்பரிவார கும்பல்கள் நடத்தக்கூடிய மீட்டிங்ல வேலூர் இப்லீஸான கூப்பிட்டு பேச வைப்பாங்க. அங்கே ஒரு மாலையை போடுவாங்களா, அப்படியே குளிர்ந்துவோம் கழுத்து. அங்கே ஒரு போர்வையை போடுவாங்களா, போத்துவாங்களா, அப்படியே அவங்க மகிழ்ந்து போவாங்க. அவங்களுக்கு ஒரு சால்வை, ஒரு கும்பிடு, அவங்கள பார்த்து அவங்களுக்கு அதே மாதிரி அவங்களுக்கு மட்டும் பதவி மரியாதை சாப்பாடு சாப்பாடுனா என்ன வேலை ஆக்குறாரு அவரு. இதைத்தான் நாம் அவர்களுக்கு வந்து கோரிக்கையெல்லாம் கிடையாது, நீ சேர்ந்தா சேருன்னா போ, எச்சரிக்கை, உனக்கே ஆபத்து. அந்த கட்சி உன்னை எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த கட்சிக்காரனுக்கு தெரியும், நீ எதுக்கு இருக்குன்னு உனக்கும் தெரியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாஜக பாத்திமாலி இப்போ வந்து எதில் சேர்ந்துருக்காங்கன்னா எடப்பாடியார் அதிமுகவில் போய் சேர்ந்துருக்குறாங்க. ஏற்கனவே அதிமுக பாஜகவோட சேர்ந்துருந்துச்சு, இப்போ அதிமுக தனியாக வந்துருச்சு. பாத்திமாலி வந்து இப்போ அதிமுகவோட சேர்ந்துருக்கிறாங்க. ஏன்னா எடப்பாடியினுடைய அறிவிப்புக்கு பிறகு மீண்டும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். என்னென்னா பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்ட பிறகு பாத்திமாலிங்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா இப்போ வந்து இதில் சேர்ந்துருக்கிறாங்க. இந்த பாத்திமாலிக்கு இப்போ தான் வந்து உண்மையிலேயே சூடு சுரணை அப்படி தான் கேட்க வேண்டியிருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க அங்கேருந்து பேசின பேச்சு இருக்கே, அதெல்லாம் வந்து மக்கள் மறந்துடுவாங்கன்னு பாத்திமாலி பேசுகிறாங்க. பாத்திமாலிக்கு நம்ம ஏற்கனவே நம்முடைய சேனலில் வீடியோ போட்டிருக்கிறோம், பாத்திமாலியா பாஜக எலியாண்டு. இந்த வேலூர் இப்லீஸுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். இதெல்லாம் வேலூர் இப்லீஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வேலூர் இப்லீஸை என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் பார்த்துட்டு வேலூர் இப்லீஸும் வெளியே வரணும். வேலூரான் வெளியே வர்றதுக்காக இது ஒரு படிப்பினை தான். ஆனால் இருந்தாலும் பாத்திமாலிக்கு எப்படி இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா அவங்க வந்து வெளியில் சொன்ன விஷயந்தான் முக்கியமானது. கௌதமி சினிமா நடிகை போய் சேர்ந்துருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே 25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பாஜகவுடைய ஒரு அடிநாத சொம்பாகத்தான் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தான். இப்போ வந்து எடப்பாடிகிட்ட போய் சேர்றது நமக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் பாத்திமாலி சேரும்போது ஒரு காரணம் சொல்கிறாங்கல்ல, அந்த காரணம் தான் வந்து இப்போ நமக்கு ஆச்சரியமா இருக்குது. அப்படி தூக்கி வாரி போடுது, மேலுகெல்லாம் புள்ள இருக்குது. என்ன அப்படின்னா முஸ்லீம்ங்க, நான் இங்கே இருந்தேன்னா நான் முஸ்லீம். ராமர் முடிஞ்சிருச்சு, அடுத்தது கிருஷ்ணாவை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற வகையிலையும் ஞானவாபி இப்ப பாத்தீங்கன்னா மெஹருலில ஒரு பள்ளிவாசல் இடிச்சிருக்காங்க. 600 வருட கால பள்ளிவாசல் இடிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் இஸ்லாமிய மக்களுடைய அந்த அவர்களுடைய வாழ்விடங்களை குறிவைத்து தாக்கக்கூடிய அந்த கட்சியோட நான் நின்றுட்டு இருந்தேன்னா நான் ஒரு இஸ்லாமிய பெண்ணாக வாழ்வதற்கே வந்து தகுதி இல்லாம போயிடுவேன். மீண்டும் மீண்டும் சிறுபான்மையினர் குறிவைத்து தாக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்தில் நான் இருப்பது சரி என்று எனக்கு படவில்லை. அதனால நான் விலகிவிட்டேன். சிறுபான்மையினர் ஒன்று சேர்ந்து அவர்களுடைய வாக்குகளை பெற்று சிறுபான்மையினரை வந்து தமிழ்நாட்டில் வந்து அவர்கள் எதிர்பார்த்த அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற காரணத்திற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க செய்யக்கூடிய இந்த பள்ளிவாசல் இடிச்ச உடனே இவங்களுக்கு இப்போ ரோசம் வருது. எப்போ 600 ஆண்டு கால பள்ளிவாசலை டெல்லியில் இடிச்ச உடனே பாத்திமாலிக்கு வந்து ரோசம் வருதுன்னா, ஏற்கனவே பாபர் மசூதியை டிசம்பர் 6 இடிச்சு கிராம கோயில கட்டும்போது ரோசம் வரல. பள்ளிவாசலை இடிச்சிட்டு அந்த பள்ளிவாசலுக்காக எத்தனையோ மக்கள் பொருளாதார ரீதியாக செலவழித்து போராடினார்களே, அப்பையும் ரோசம் வரல. அப்பெல்லாம் ரோசம் வராமல் இப்போ தான் ரோசம் வந்திருக்குது. ஆனால் சிஏஏ என்ஆர்சி என்பிஆரை சப்போர்ட் பண்ணி மீடியாக்களுக்கு பேட்டி கொடுத்தாங்களே, விவாதங்கள்லாம் கலந்துக்கிட்டாங்களே, அப்பையெல்லாம் இந்த ரோசம் வரல. அப்பையெல்லாம் பாஜக வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக இல்லையா? அப்பையெல்லாம் உங்களுக்கு ரோசம் வரலையா? முத்தலாக்கு தான் பாஜக கொண்டு வந்த முத்தலாக்கு தடை சட்டம் தான் சரின்னு பேசினாங்களே விவாதங்கள்ல, அப்போ உங்களுக்கு எந்த ரோசம் வரல. இன்னும் சொல்ல போனா அது முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய உரிமைகளை பறிக்கும் போது பாஜகவுக்கு சப்போர்ட்டாக பேசினது மாத்திரம் இல்லாம சனாதனம் தான் சரி, சனாதன தர்மம் தான் சரின்னு மேடையில் முழங்கிய ஒரு பெண்மணி. அங்கதான் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதுன்னு முழங்கிய ஒரு பெண்மணி. அதே மாதிரி பிராமணர்கள் இடஒதுக்கீடுக்கு இவங்க போறாங்க.
முஸ்லீம் ராஷ்டிரா மஞ்ச், அதுல அவங்க இருந்துக்கிட்டு பாஜக அடிச்ச பஞ்சு இருக்கே, சாதாரண பஞ்சு இல்லை, பாத்திமாலி அடிச்ச பஞ்சு. அப்ப இந்த அளவிற்கு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு மாத்திரம் பேசல, சனாதன தர்மம் தான் சரின்னு, அது சனாதன அதர்மம் என்று சொல்லி கொண்டு எத்தனையோ இந்து சொந்தங்கள் அதுல இருந்து வெளியே வந்து இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அல்லது அவங்க ஒரு காமன் இந்துவாகவே இருந்து கொண்டு இது தவறு, இந்த சித்தாந்தம் தவறு என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த பாத்திமாலிங்கிற பெண்மணி இப்ப மூஞ்சி எங்கே போய் வச்சுக்கிற போறாங்கன்னு தெரியல. இப்படியெல்லாம் பச்சை பச்சையாக ஓப்பனாக அவங்களுக்கு ஆதரவாக என்ன படுத்தே விட்டானையா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, அதாவது வேலூர் இப்லீஸானையும் உங்களையும் வந்து வேற வேறன்னு சொல்ல முடியாது, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அந்த அளவுக்கு பாஜகவோட கட்டி பிடிச்சி உருண்டு முத்தம் கொடுக்கிற அளவுக்கு இணக்கமாக நகமும் சதையுமாக நரம்பும் ரத்தமுமாக இருக்கக்கூடிய நீங்க இப்ப திடீர்னு வந்து மாறும்போது எப்படி முஸ்லிம்கள் நம்புவாங்க? முஸ்லிம்களுக்கு பாதுகாப்புக்காகத்தான் வந்திருக்கிறாங்களாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப இப்படியான இந்த பாத்திமா அலிங்கிறவங்க இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியில கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா இப்போதான் இவங்களுக்கு வந்து கண்ணு தெரியுதா இல்லை இப்பதான் கண்ணை திறந்து பாக்குறாங்களா, இவ்வளவு காலமா கோமாளா இருந்தாங்களான்னு தெரியல. அகல முஸ்லீம் உங்களை நம்பிலாம் ஓட்டு போட மாட்டாங்க. நீங்க எல்லாம் பாதுகாவல்னு இவ்வளவு காலமா நீங்க அங்க இருந்தீங்கன்னா முஸ்லீம்கள் என்ன பண்ணிட்டாங்க? அதே போராட்டம், அதே ஆர்ப்பாட்டம், இப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்குது வண்டி, அதே எதிர்ப்பு. அப்ப எப்படியாக வந்து இஸ்லாமியர்கள் வந்து இங்க வந்து இவங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் போது எப்படியெல்லாம் எதிர்க்கணுமோ அந்தந்த வகையில ஜனநாயக ரீதியாக சட்ட ரீதியாக இஸ்லாமியர்கள் அதை எதிர்கொண்டுதான் இருக்கிறார்கள், எதிர்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நீங்க வந்துதான் இங்க பாதுகாப்பு ஏன் இங்க தனியார்கிட்ட கத்த முடியாதா? அது யார் அதிமுக இருந்து வெளியே வந்தாங்களோ அவருமே இக்கு வச்சு பேசிட்டு போயிட்டாரு. அதை உரைய முழுசா எடப்பாடி அவர்களுடைய உரைய முழுசா கேட்டாலே தெரியும். நாங்க எப்ப கூட்டணி வைக்கமோ அப்ப நாங்க வச்சுக்கிறோம், அது எப்பன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா இப்போது கூட்டணி இல்லை. அவருடைய சாராம்சம், அவருடைய பேச்சினுடைய சாராம்சம் அதுதான். பாஜகவோடு இப்போதைக்கு கூட்டணி இல்லை, அவ்வளவுதான். அவரெல்லாம் முழுசா நம்ப முடியாது. இப்ப அவர் போய் சேர்ந்துட்டாரு, இப்ப எங்க போய் சேருவீங்க? அதாவது ஒண்ணுல சேர்ந்துதான் நீங்க குரல் கொடுத்து உரிமை வாங்கி தரணும்னு கிடையாது, சேராமே இருக்கலாம். அங்கே சேர்ந்தா போஸ்டிங் கிடைக்கும், ஒரு பதவி கிடைக்கும், ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், இப்படி ஏதாவது ஒன்று கிடைக்கும். இப்போ ஏதாவது ஒன்றை வாங்கி கொண்டு தான் முஸ்லிம்களுக்கு அவங்க வாங்கி கொடுக்கணும் உரிமையை அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ அந்த அடிப்படையில் பாத்திமா அலி அவர்கள் இதில் இணைந்திருப்பது என்பது ஒரு வகையில் ஓகே, ஏதோ ஒரு 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 10% ஓகே, அதுலேருந்து வெளியில் வந்துட்டாங்கிற ஒரு திருப்தி இஸ்லாமியர்களுக்கு இருக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. பாத்திமா அலி அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா, அவங்க அதை விட்டுட்டு வெளியில் வந்த வரைக்கும் சந்தோஷம். வேற எதுல வேணா சேர்ந்தா கூட பெரிய அளவு இஸ்லாமியர்கள் வந்து எதிர்க்க மாட்டாங்க. பிஜேபியில போய் ஒரு முஸ்லீம் சேரும் போது கண்டிப்பாக இஸ்லாமியர்கள் கடுமையாக எதிர்ப்பார்கள். ஏன் அப்படின்னாக்க, நம்ம சமுதாயத்தை கொல்ல வேண்டும், நம்ம சமுதாயத்தை அழிக்க வேண்டும், இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும், ரெண்டு அவங்களுடைய கொள்கை. முஸ்லிம்களையும் ஒழிக்கணும், இஸ்லாத்தையும் அழிக்கணும். இப்படியான ஒரு கொள்கையில எந்த கட்சியாவது இருக்குதா? வெளிப்படையாக இருக்குதா? உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள நினைச்சுக்கிட்டாலும் வெளிப்படையாக காட்ட மாட்டாங்க. ஆனா பாஜக பகிரங்கமாக பட்டவர்த்தனமாக காட்டக்கூடிய ஒரு பச்சையான கட்சி. அந்த பச்சையாக நாங்க முஸ்லிம்களுக்கு துரோகி தான் அப்படின்னு காட்டக்கூடிய அந்த கட்சியில போய் இருந்து ஒரு முஸ்லீம் போய் இருக்கிறான்னா கண்டிப்பாக அவனுக்கு வந்து இஸ்லாமிய அக்கறையும் கிடையாது, அவன் இஸ்லாமிய துரோகி தான், அவன் வந்து ஒரு பாவி என்றுதான் அவன் கருதப்படுவான். அப்ப அப்படி இருக்கும்போது உங்களை தான் தூக்கி தூக்கி வைக்கிறாங்க. எங்க போனாலும் ஒரு மீட்டிங்னாலும் ஒரு தொப்பி ஓட்ட முஸ்லீமு, ஒரு முக்காடு ஓட்ட முஸ்லீமு. ஏன்னா வேற அவங்க ஆள் இல்லைல, அப்போ அவங்க வரும்போது போஸ்டிங்கை கொடுத்துறது, போஸ்டிங்கை கொடுத்து பட்டத்தை கொடுத்து அவங்கள ஒரு இடத்துல வச்சுட்டோம்னாக்க அவங்களுக்கு உண்டான தேவைகளை பாஜக பூர்த்தி செஞ்சிருச்சு அப்படின்னாக்க அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுவாங்கல்ல. அப்போ அந்த மாதிரியான ஒரு வேலையைத்தான் அவர் அந்த பெண்மணி செய்தாங்க. இப்போ வெளியில் வந்துட்டாங்க, கணவரும் சேர்ந்து எடப்பாடியோட என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, நாங்கள் கட்சியில் இணையிறோம்னு இணைஞ்சிட்டு இந்த காரணத்தை சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து நல்ல தெளிவாக தெரிஞ்ச ஒரு ஆள் யாரு? நம்ம வேலூர் இப்லீஸுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? வேலூர் இப்லீஸானுக்கு தெளிவாக தெரியும். தெரிந்து கொண்டே திருட்டுத்தனமாக அந்த கட்சியில் இருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே இஸ்லாமிய சிறுபான்மை அமைப்பினுடைய தலைவரா நீ மட்டும் ஒரு 4 பேர் இருந்துக்கிற வேண்டியதே. யார் உங்க பின்னாடி வருவா? பிஜேபி சன் பரிவார கும்பல்கள் நடத்தக்கூடிய மீட்டிங்கில் வேலூர் இப்லீஸானை கூப்பிட்டு பேச வைப்பாங்க. அங்கே ஒரு மாலையை போடுவாங்களா, அப்படியே குளிந்துவோம் கழுத்து. அங்கே ஒரு போர்வையை போடுவாங்களா, போத்துவாங்களா, அப்படியே அவங்க மகிழ்ந்து போவாங்க. அவங்களுக்கு ஒரு சால்வை, ஒரு கும்பிடு, அவங்கள பார்த்து அவங்களுக்கு அதே மாதிரி அவங்களுக்கு மொட்டை பதவி மரியாதை சாப்பாடு சாப்பாடுனா என்ன வேலை ஆக்குறாரு அவரு? பாஜகவில் போய் பிரச்சாரா இருக்கிறாரு. அப்போ அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது.
கிடைக்கிறதுனால பாஜகவில் என்னத்தை இஸ்லாமிய சமுதாயத்துக்கு துரோகம் பண்ணாலும் இவர் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு தியாகம் பண்ணக்கூடிய ஒரு கட்சியாக பாஜகவை காட்டி கொண்டு திரிகிறார். இன்ஷா அல்லாஹ் அவருக்கும் ஒரு அன்பான அழைப்பாக இந்த பாத்திமா அலியினுடைய சம்பவத்தை வைத்து நம்ம வெளியில் விடுறோம். அவர் கண்டிப்பாக மனம் திருந்தி வருந்தி பாஜகவிலிருந்து விலக வேண்டும் என்பதைத்தான் நாம் அவர்களுக்கு கோரிக்கையெல்லாம் கிடையாது. நீ சேர்ந்தா சேருன்னா போ, எச்சரிக்கை, உனக்கே ஆபத்து. அந்த கட்சி உன்னை எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த கட்சிக்காரனுக்கு தெரியும், நீ எதுக்கு இருக்குன்னு உனக்கும் தெரியும். ஆகையால் இதை பார்த்தாவது மறுமைக்கு பயந்து அல்லாஹ்விற்கு பயந்து நாம் இந்த சமுதாயத்திற்கு துரோகம்தான், பச்சை துரோகம்தான் இந்த கட்சியில் இருந்து கொண்டு நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து உள்ளே உள்ள நீ வெளியே வா என்பதை நாம் ஒரு அன்பான அழைப்பாக அவருக்கு விடுகிறோம். வாஹிரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا. மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே.